அல்ல கிருபையின் காலம் இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் தப்பிக்கலாம். ஆகினால் அன்று தேவன் மோசஸை பார்த்தார், இன்றைக்கு தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள உன்னை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மெல்லாம் விசேஷித்தவர்கள். தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா விசேஷித்தவர்கள். யாரும் இளைப்பானவர்கள் அல்ல, எல்லாம் அவருக்கு முதல் பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமாம், முதல் பிள்ளைகள். நம்ம எல்லாமே அவருக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் பெற்றவர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிரைஸ். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருப்பதாக. அப்போது அவர்களை எகிப்திலேருந்து அந்த ஜனங்க வராங்க. யாரை நம்பி? மோசஸை நம்பி. தேவன் இப்படி சொன்னார், ஒரு சில அற்புத அடையாளங்கள் நடத்துகிறாரு. சரி, எகிப்திலேருந்து ஜனங்க வராங்க. நல்லா கவனிக்கலாம். எகிப்திலேருந்து வரும்போது மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடத்துகிறார். மேக ஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாத்தது, பாதை கூட சென்றது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் உன்னோடு வருவார். அல்லேலூயா. அன்பான தேவன் அந்த ஜனத்தோடு இருந்தார். என் பிள்ளைகளை சூரியனால் அவங்க சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக மேக ஸ்தம்பத்தை ஆண்டவர் அவர்களை நிழலாய், கோழி தன் சிறகுகளை விரித்து அவர்களை சேர்த்துக் கொள்வது போல தேவன் அவர்களை சேர்த்துக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரவில் அங்க குளிர் அதிகம். நான் சீனாய் மலையில், இப்போ சீனாய் மலையை தான் பேசிட்டு இருக்கிறோம். சீனாய் மலையில் நான் ஏறும் பொழுது 7 கிலோமீட்டருங்க ஏறணும். 740 படி, 740 படி அதுக்கு மேலே ஏறணும். நாங்கள் 11 மணிக்கு ஆரம்பித்த அந்த நாங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிறகு காலையில் 6 மணிக்கு தான் அங்கே போய் நிற்கிறேன் அந்த கொடுமுடியில். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இரவெல்லாம் அந்த பணியை நான் ருசித்தவன், இரவெல்லாம் அந்த பணியை நான் ருசித்தவன். அப்போ நான் சொற்று கூட போட்டுட்டு போகல, எல்லாமே அவங்க பாதுகாப்பாக கொண்டு வந்திருந்துக்கிறாங்க, சேப்பாக கொண்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு அது கூட இல்லை. ஆண்டவர் என்னை அந்த குளிரிலும் தேவன் மேலாக என்னை நடத்தினார். அந்த குளிருக்கு தேவன் மேக ஸ்தம்பத்தின் அக்னி ஸ்தம்பத்தினாலே அவர்கள் அல்லேலூயா நல்ல ஆனல்லா கதகன்னு அழகாக நடந்து போகிறதுக்கு தேவன் கிருபை செய்து. பிளஸ்ஸிங் அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளே அதை விட மேலான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்க அவரை கிட்டி நெருங்குங்களேன், உங்க தரித்திரம்லாம் உன்னை விட்டு போயிடுமா, உன் நோயெல்லாம் உன்னை விட்டு போயிடும், உன்னை பிடித்திருக்கிற பிசாசின் கிரிகள் உன்னை விட்டு விலகிடும். நீங்க அவரை நெருங்கணும். உனக்கு அவருக்கு இடையில எந்த பாவமும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி நீங்க வாழுகிறது உண்மையானால் என் தேவன் உன்னை விசேஷமாய் நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் விசேஷமான காரியங்களை தேவன் செய்கிறார். அவங்களுக்கு முதல் அற்புதமே நல்ல கவனிங்களுக்கு, கடலே 2 பிளந்துட்டார். அப்படிப்பட்ட தேவன் அந்த ஆச்சரியத்தை பார்த்து கூட அந்த ஜனங்கள் பயங்கரமான ஜனங்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. அவங்களுடைய உள்ளம் அடிக்கடி மாறிட்டே இருக்குது, மாறுது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வாசிக்கலாம் 32ஆம் அதிகாரம். ஒன்றாவது வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியும். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். ஒரு அல்லே சொல்லாமா? எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிக்க. ஆண்டவர் நமக்கு விசேஷமான காரியங்களை
தேவன் நமக்கு செய்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்காங்க. ஜனங்க என்ன சொல்கிறாங்க? ரூட்டு மாறுது, நிறைய அற்புத அடையாளங்களை செஞ்சுட்டாரு, மேக ஸ்தம்பத்தை பார்த்துட்டாங்க, அக்னி ஸ்தம்பத்தை பார்த்துட்டாங்க, கடலை ரெண்டாக பிளந்து எகிப்திலேருந்து கானானுக்கு அதாவது அந்த கானானுக்குள்ளே வந்துட்டாங்க. கானான்னா பார்டர், காசா இப்போ சண்டை நடக்குதில்ல, அந்த காசா பார்டரில் வந்துட்டாங்க. அல்லேலூயா. கவனிக்கணும், அங்கே தான் காசா பார்டர், அந்த காசா பார்டர் தாண்டி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள். கவனிக்கலாம். இப்போ இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க தேவன் மேலே என்ன செய்கிறாரு? 31:18 சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள் ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இதை யார் கொடுக்கறது? தேவன் கொடுக்கிறார். நல்ல எல்லாமே பைபிள் எடுத்துக்கங்க. 2 கற்பனைகளை கர்த்தர் அவங்க கையில் கொடுத்தார். இதெல்லாம் முடிஞ்ச கதை தான். ஆனால் இதில் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிறவர்களுக்கு நமக்கு அதில் தேவ பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், தேவ பலன் இருக்கிறது. இதிலிருந்து தேவன் உன்னோடு பேச போகிறார். நீர் விசேஷித்தவன். ஆகையினால் தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த சபையில் கர்த்தர் உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறார்னா, ஹல்லேலூயா, அவர் உன் மேல் பிரியமா இருக்கிறார். அவர் உன் மேல் பிரியமா இருக்கிறதுனால ஆண்டவர் உன்னை நிறுத்தி இருக்கிறார். சங்கீதா கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க, உங்க முகம் தெரியல எனக்கு. நல்லா கவனிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லாம அந்த தூணுக்கு முன்னாடி யாருமே இருக்காதீங்க, கொஞ்சம் விலைக்கு வந்துருங்க, உங்களை நான் பார்க்கணும். சரி, அப்போ 2 கற்பலைகளை கர்த்தர் மோசே கரத்தில் கொடுத்தார். ஆனா கீழே அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு முன் செல்ல தெய்வங்களை உருவாக்கி கொடு அப்படின்னு ஆரோன் கிட்ட கேட்கிறாங்க. மேல கர்த்தர் அவரே தான் சொந்த கைனால விரல்னால எழுதி கற்பலகைகளை மோசையின் கருத்தில் கொடுத்துட்டாரு. கீழே அட்டுயம் நடக்குது. 2த்தையும் தேவன் கவனிக்கிறார். அல்லேலூயா. மேல தேவன் அந்த பலகை கொடுக்கிறதும் மோசே வாங்கிறதும் அறிவார். இந்த மோசே இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்த இந்த மோசைக்கு விரோதமாக அவருக்கு என்ன ஆச்சுதோ தெரியல. ஆகையினால நீங்க எனக்கு முன் செல்லும் தெய்வங்களை எனக்கு உண்டாக்கும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இப்ப 2 வசனத்தையும் ஒருவர் அழகா வாசிக்கலாமா? சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள் ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவரிடத்தில் கொடுத்தார். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோரிடத்தில் கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லமா? நல்ல கவனிக்கணும். அந்த மோசேக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாத இருக்கு பாருங்க அந்த வார்த்தை. யாருக்கு? அந்த மோசை. தேவனுடைய மனுஷன் போனார், அவருக்கு என்ன ஆச்சு தெரியல, எங்களுக்கு முன் செல்லும் ஒரு தெய்வங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா பாரு. அந்த மோசைக்கு ஒரு நல்ல வார்த்தை இல்லை, அப்படி நம்ம பேசக்கூடாது யாராக இருந்தாலும். அல்லேலூயா. பெரியவங்களோ சின்னவங்களோ ஒரு மதிப்பு கொடுங்க, அன்பாக பேசுங்க. அல்லேலூயா. பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அன்போடு பேசுங்க. அது நமக்கு ஆசீர்வாதங்களை தரும். அல்லேலூயா. அந்த மோசைக்கு என்ன நடந்ததோ 40 நாள் ஆயிற்று, இனிமே எங்களால் பொறுக்க முடியாது, முன் செல்லும் தெய்வங்களை கேட்குறேன். அதுவும் என்ன தெய்வம் கொடுத்தான்? கன்று குட்டிகள். அல்லேலூயா. கன்று குட்டியை உருவாக்கி கொடுத்துட்டான். சரி, அவர் என்ன சொல்றாரு? அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கூட ஜனங்க இருக்கிறாங்க. அந்த காலத்துல கெட்டது செய்கிறதுக்கு தங்கத்தை கொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய கன்றுக்குட்டி வருதுங்க அப்படின்னா எத்தனை கிலோ இருக்கும் அந்த தங்கம்? 6 லட்சம் பேர் இல்லையா? 6 லட்சம்ன்றது 35 லட்சம் பேர். ஆளுக்கு 1 கிராம் கொடுத்தா கூட எங்கேயே போயிடும். சாரி,
ஒரு ஒரு சவரம் கொடுத்தா கூட எங்கேயோ போயிடும். அவ்வளோ பெரிய தங்க என்ன கன்றுக்குட்டி. அது அப்படியே டைவர்ட், அது அப்படியே வருது பாருங்க. நந்தி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. என்னது? அவன் கடல் ஒன்று நந்தின்னு இருக்குது. நந்தி பேர்னா அது என்ன? அது மாடு. அப்போ அங்கே குட்டியாக இருந்தது, இங்கே வளர்ந்துட்டு இருக்குது. அப்போ அப்படி தானே? அங்கே குட்டியாக பிறந்தது, இங்கே இவங்கிட்ட வந்த உடனே அது பெரிய மாடு ஆகிட்டு இருக்குது. ஒரு அல்லையா சொல்லாமா? அங்கேயே வந்துருச்சுங்க அது நந்தி, குட்டி நந்தி மனுஷனுக்குள்ள வந்துருச்சுங்க. அவனை சுத்தமாய் தன்னுடைய மகத்துவங்களை ஆண்டவர் திறந்து அவனை விசேஷமா நடத்தி வர்றாருங்க. அல்ல அக்னி ஸ்தம்பம் என்னன்னா அவன் பார்த்தே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தெய்வம் செய்தார். மேகஸ்தம்பம், மேகஸ்தம்பம் ஒருவேளை நம்ம பார்த்துருக்கலாம். போகும்போது அங்கெல்லாம் மேகம் நல்லா போகிறத அறியலாம், நல்லா தெரியும். இந்த மலையில இருந்துட்டு அந்த மலை மேல மேகம் நிற்கிறத கிளீனா பார்க்கலாம். ஜெருசலேமில் நான் பார்த்ததுனால சொல்றேன். இந்த மலையில நின்றுட்டு அந்த மலை மேல இருக்கிற அந்த நிழலை பார்த்து தான் நான் யோசித்தேன், இது போலதான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினார் போல. எவ்வளவு அழகா இருக்குது. என் பக்கத்தில் இருக்கலாம் கூப்பிட்டு காட்டினேன், நிழல் பாருங்க, இப்படிதான் அவங்க அந்த நிழலுக்குள்ள கடந்து சென்றார்கள் என்று. அல்லேலூயா. கடலே ரெண்ட பலந்துட்டாருங்க. தண்ணீர் மதில் மாதிரி நிக்குதுங்க, இந்த பக்கம் அந்த பக்கம். உள்ள வெட்டாந்தரையில நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. தண்ணி நிறைந்த கடலுக்குள்ள மணல் உலர்ந்து, அல்லேலூயா, பிள்ளைங்களுக்கு மணல்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை, அப்படியே அது வாரி தூவிக்கிட்டு அழகா வருதுங்க. அப்படிப்பட்ட என் பிள்ளைங்க வெட்டாந்தரையில நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் அவர்களை விசேஷமா நடத்தினார். உன்னையும் தான் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற உன்னையும் தான் சுகமான வழியில, சுத்தமான வழியில, விசேஷமான வழியில உன்னை நடக்க ஆண்டவர் இன்றைக்கு வழி திறந்து வைத்திருக்கிறார். அதான் சொன்னாரு, அங்க வழி திறந்தாரு, இங்க நானே வழின்னாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அங்க வழி திறந்தாருங்க, இங்க நமக்கு நானே வழி உனக்குன்னு சொல்றார். நானே சத்தியம், நானே உனக்கு உயிரா இருக்கிறேன்னு சொல்ற. நம்ம வேற வேற ஜீவனை தேடிட்டு இருக்கிறோம் இல்லையா? கொஞ்ச நேரம் ஆசைக்காக மலை போல காட்டுங்க, ஏமாந்துருவேன். உன் மனசுல வேறவன் இருக்கிறானா, வேறொருத்தி இருக்கிறாளா, ஏமாந்துருவேன். அது உன்னை பாழாக்கிடும், உன் வழி அடைச்சிடும். தேவனுக்கு முன்பாக அது போகாது. தேவனுக்கு உனக்கு முன்பாக அது வந்து நிக்கிறதுனால நீ தேவனை பார்க்க முடியாது. உன்னுடைய ஜபம் அவர்கிட்ட போகாது. ஏன்னா குறுக்க உன்னை நின்றுட்டு இருக்கிறது. அந்த குறுக்க நிக்கிறத நீ கடிந்து அப்புறப்படுத்தினால்தான், அதை உன்னை விட்டு தூக்கி போட்டாதான், தூக்கி எறிந்தால்தான், சிச்சி என்றது உதவினால்தான் ஆண்டவனோடு பேசுவார். அங்க வழி திறந்து கொடுத்தவர் இங்க நானே வழியும் நானே வழியா இருக்கிறேன்னு சொன்னார். அந்த வழியில நடவுங்க. இந்த ஆவியானவனோடு கூட பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு கூட பேசுறார். நானே உனக்கு வழியா இருக்கிறேன், நானே உனக்கு வழியா இருக்கேன். எங்க வேணாலும் பிளப்பாருங்க என் தெய்வம். நீ அவரை நம்பிட்டினா உனக்கு எவ்வகையிலும் வழி திறக்கும், எவ்வகையிலும் வழி திறப்பார் ஆண்டவர். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒருத்த மலையிலிருந்து விழுந்துட்டாங்க, ஒரு கிறிஸ்தவன். எப்படியோ ஒரு கலையை பிடிச்ச, நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன், மலையிலேருந்து சரிஞ்சு விழுந்துட்டான், ஒரு கலையை பிடிச்சிட்டான், ஒரு கிறிஸ்தவன். ஜெபம் பண்ணுறான், மலையிலேருந்து விழுந்தா சாதாரணமாக இருக்கும், ஒரு கலையை பிடிச்சி தொங்குறான், ஆண்டவரேன்னு கதறான். ஆண்டவர் பேசுகிற, நீ பயப்படாத, உன் கையை விடுன்றார். அவன் விடவே இல்லை. இல்லைப்பா, நான் பிடிச்சிக்கிறேன், நான் உன்னை தாங்கிக்கிறேன், கையை விடு, உனக்கு ஒன்றாகுன்னு தெளிவாக பேசுகிறாரு. அவன் விடவே இல்லை. அவனுக்கு கூட கையெல்லாம் மறுத்து போய் பல மணி நேரம், 5 ஆச்சுது, மணி 5, காலை 5, 5:30, 6 வெளுக்குது. அவன் பார்க்குறான், அவன் காலு தரைக்கு விழ தான் நிற்கிது. அவன் காலு தரைக்கு 1 இன்ச்சு தான், 2-3 இன்ச்சு தான் நிற்கிது. அப்போ யோசிக்கிறான், அவர் அப்போவே விடுனார, நான் கூப்பிடும்போது 11 மணிக்கே விடுனார, விட்டுருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே, என் கையெல்லாம் மறுத்து போச்சு, வேதனை வந்துடுச்சு. அல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னா வேதனை வரும்.
அந்த கை அவனுக்கு குணமாக ஒரு மாதத்துக்கு மேலாச்சுதான். விசுவாசம் இல்லாவிட்டால் வேதனைகள் வரும், சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். நானே உனக்கு வழி, கையை விடுறான்னா விட்டுட்டு நில்லு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிதான் சில விசுவாசத்துல சபை விழுந்து போகிறது. சபை விழுந்து போகிறது காரணமே அதுதான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். நம்ம பேசிக்குவோம் பாருங்க. அப்போ எவ்வளோ ஜனம் இருந்தது, இப்போ ஜனம் குறைஞ்சிருச்சு. அல்லேலூயா, நான் தான் துரத்திக்கினே இருக்கிறேனே. அல்லேலூயா, நான் தான் துரத்திட்டே இருக்கிறேனே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க. குறைய குறைய தேவ பலன் இருக்குதுங்க உங்க மேல. பேசிக்குவேன்ல என்ன மாதிரி. அது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பாஸ்டருக்கு பவர் குறைஞ்சிருச்சோ. என்ன என்ன குறைஞ்சிருச்சா? பவர் குறைஞ்சிருச்சோ, சக்தி இல்லையோ. இது திருட்டாடுகள் அப்படி நினைப்பாங்க. அப்படி இல்லை. அல்லேலூயா, எவ்வளவு தேவன் செப்பினி இருக்கிறாரோ அவளும் சபை பலனடையும். அல்லேலூயா. இதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு பலவிதமான துன்பங்கள் வந்தது, தேவனாலே வந்தது. ஒரு முறை பெலிஸ்தன் கிட்ட கொடுத்து அடிங்கடா அப்படின்னாரு. பெலிஸ்தன் குமுர் குமுர் குமர்னா. இன்னொரு முறை மீதியானு கிட்ட கொடுத்தாரு. அவன் அடின்னு அடிச்சான். அல்லேலூயா. கடைசியா ஹிட்லர் கிட்ட 9 லட்சம் பேரை கொடுத்தாரு. அவன் சுட்டை சாவடிச்சான். ரெண்டாவது கேஸ், அதாவது அந்த விஷவாயுவை வச்சு 9 லட்சம் பேரை க்ளோஸ் பண்ணான், யூதர்களை. உங்களை சொல்லடி என் செல்லங்களா, நீங்க தொட்டா தங்கம், உங்களை உருட்டி விட்டா முத்துக்கள். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு மிக விசேஷமானவர்கள். உங்களுடைய அன்பை தேவ ஆலயத்திற்கு கொடுத்தீங்கல்ல, அப்போ தான் நான் மெச்சிக்கொண்டேன் உங்களை. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், என் செல்வங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நீங்கள் விசேஷமானவர்கள், அற்புதமானவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சீரியா தேசக்காரங்கிட்ட கொடுத்தாரு, பாபிலோன்காரங்கிட்ட கொடுத்தாரு, பல வகையில அடி நொறுக்கினார். காரணம் என்னன்னா, கீழ்ப்படியல. எனக்கு தெய்வங்களை உண்டாக்குங்க, எங்களுக்கு முன் சொல்ல தெய்வம் வேணும். எதை நம்பினா? வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லவரை விட்டுட்டு கன்று குட்டியை அவன் விசுவாசித்தான். கீழே வாசிக்கலாமா? ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து, நல்லா கவனிச்சுங்க, மத்தவங்க கவனிச்சுங்க, எல்லாம் கூட படிச்சிட்டு வந்திருக்க. ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்களை இவைகளே என்றார்கள். எவ்வளவு அநியாயம் இல்லை? அவங்கள மீதியான்கிட்ட கொடுத்தது நல்லதா நல்லது இல்லையா? எல்லாம் பேசணும். பெலிஸ்தர்கிட்ட உதவங்க சொன்னது நல்லதா நல்லது இல்லையா? கரெக்டாக தான் தேவன் செஞ்சுருக்கிறார். சீரியா தேசத்தில் கொடுத்துட்டு அவங்கள உதவங்க வச்சது கரெக்டாக கரெக்ட் இல்லையா? சத்தமாக சொல்லுங்க, உண்மைதான் சொல்லுங்களேன். நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சாவர வரைக்கும் இயேசு விடாதீங்கம்மா. வெட்டிட்டா உனக்கு தான் கஷ்டம். நான் செத்தால கிறிஸ்துக்குள்ள கண்ண முடியறேன்னு சொல்லு. ஆனால் பெருமை மட்டும் வரவே கூடாது. அல்லேலூயா. பெருமை வந்துருச்சுன்னா அது இஸ்ரேல் ஜனங்களை விட மோசமானவங்க. அவளுக்கு பயங்கரமான காரியங்களை கத்த செய்வான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, என்ன சொன்னாங்க? கரெக்டா கதைக்கு கரெக்டா வந்துடணும். தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். இவ்வளவு திமிரு பாருங்க. வானத்தையும் பூமி சர்வ வல்ல தேவன்க. அவரு நைல் நதியே ரத்தமாக்கிட்டாருங்க. ரியல் பிளட்டுங்க.
அதே நாற்றங்க. அந்த நாற்றத்தால மீனெல்லாம் செத்து போச்சுங்க. நைல் தண்ணீரை அப்படியே ரத்தமாக மாற்றினார். அந்த பவர் அவருக்கு மட்டும்தாங்க இருக்குது. அதாங்க இயேசு கிறிஸ்து கூட தண்ணீரை ரத்தமாய் மாற்றி தேவன் நமக்கு கொடுத்தார். தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார். திராட்சை ரசத்தை தண்ணீரா மாற்றி ரத்தமா மாற்றினார். அப்படி ஆண்டவர் அதை எவ்வளவு அழகா மாற்றிக்கொ தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினாரு. திராட்சை ரசத்தை என்னவா மாற்றினாரு? ரத்தமா மாற்றினார். அது அவர் ஒரு ஆளால் தான் செய்ய முடியும். எகிப்து நதி, அந்த நதி நீங்க பார்த்ததில்லை, நான் பார்த்துருக்கிறேன் சொல்றேன். எங்களுக்கு அதில் ஒரு டின்னர் கொடுத்தாங்க. கப்பலில் எங்களை ஏற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அது போய் சுற்றிட்டு வந்தது. அல்லேலூயா. அந்த நைல் நதியில் நாணல் மோசையை வச்சு அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த நாணலை நாங்கள் பார்த்தேன். அவ்வளோ அழகாக மனுஷனுடைய ஹைட்டுக்கு 8 அடி 9 அடி 10 அடி அந்த நாணல் வளர்ந்துருந்தது. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். கவனிங்க. அல்லேலூயா. நம்ம எகிப்திலிருந்து வந்து வழிநடத்தின தெய்வம் இதுதான் அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. சரி, கீழே வாசிக்கலாம். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். பாருங்க, இந்த ஆரோனை கர்த்தர் நான் யோசித்து பார்ப்பேன். இந்த ஆரோனை போயிட்டு எதுக்கு ஆண்டவர் தேவன் இவன் நம் பிரதான ஆசாரியனா? முதல் ஆசாரியன் யாரு? ஆரோன் தான் பிரதான ஆசாரியனா. ஆரோன் 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 ஆரோன்னு ஆண்டவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். பாருங்க, நான் யோசிப்பேன், இந்த ஆரோனை தேவன் நேசிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அது என்னன்னு ஒன்றும் புரியல. ஒரு அல்லே சொல்லாமா, நாளைக்கு தேவனுக்கு பண்டிகை அப்படின்னு அவரு அங்க அலௌன்ஸ் பண்றாரு. பாருங்க, டிக்ளேர் பண்றாரு அவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நம்ம கூட தவறான காரியங்கள் எதையும் சொல்லிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தருடைய கற்பனைகள் நடக்கிறது, உண்மையாக வாழ்கிறது, சுத்தமாக நம்ம ஜீவிக்கிறது, இப்படி தான். இதுக்குள்ளே நம்ம இருந்தோம்னா தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அப்போ நாளைக்கு என்ன சொல்றாரு அவரு? பண்டிகை என்று கூறினான். ஒரு அல்லே சொல்லாமா, கீழே வாசிங்க. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து, எத்தனாவது வசனமா? 6. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா. சர்வாங்க தகன பலியிடுறானுங்க. யாருக்கு முன்பாக? மாட்டுக்கு முன்பாக, கன்றுக்குட்டிக்கு முன்பாக. தேவனை விட்டுட்டானுங்க. எவ்வளோ பெரிய ஆண்டவர் கோபப்படுத்திட்டார். ஆண்டவரை கோபப்படுத்துறாங்க. நாம் ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது. என்றைக்கு நல்லா கவனிக்கணும். நீ உண்மையான ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மகனா இருந்தீனா, உனக்கு சில டைம், சில நேரங்களில் உனக்கு சில தேவைகள் என்ன நடக்கிறதோ தெரியலையே, ஒரு வழியே இல்லையே, நீ உன் தலைமையில் கை வச்சிட்டினா, அந்த கையை வையே, அந்த விசுவாசத்தோடு இருந்தீனா, நிச்சயம் என் தேவன் உனக்கு ஒரு வழியை திறப்பார். கட்டாயமா உனக்கு ஒரு வழி திறக்கப்படும். ஆனா விசுவாசியா இருக்கணும். என்ன இருக்கணும்? விசுவாசியா இருக்கணும். நிச்சயமா தேவன் ஆண்டவர் நமக்கு வழி திறந்து கொடுக்க அவரால் முடியும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நீ உங்க மனசார ஆணித்தரமா உங்க மனசுல நினைச்சிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்படியே கீழே வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். மாறுது பாருங்க. இங்க ஆண்டவர் ஒரு மாற்றத்தை வைக்கிறார் பாருங்க. உன் ஜனங்கள். மோசஸை சந்திக்கும் போது முட்செடி எரிஞ்சிட்டு இருக்குது. இது என்ன அதிசயமா இருக்கு? முட்செடி எரியுது, ஆனா அது என்ன பண்ணல, வேகல. இந்த அதிசயத்தை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு போறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களை அழைத்து வர நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இங்க மாறுது பாருங்க. நம்ம கூட வீட்டில் சண்டை போடும் பாரு. உன் பிள்ளை தான், அவன் தான், உன் பொண்ணு தான் என்னை அவமானப்படுத்துருச்சு, உன் பையன்தான். மனைவி கேட்பாங்க. இவருக்கு கோபம் வந்துச்சுன்னா, நீ பெத்த போட்டு பாரு. இதானே நடந்துட்டு இருக்குது வீட்டில், இதுதானே நடக்குது.
அங்கே என் ஜனங்களை அழைத்து வர நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை அழைத்தேன். உன் கால்களில் இருக்கிற செருப்பை கட்டிடுப்பான், இது பரிசுத்தமான இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அழைச்சிட்டு வந்திய உன் ஜனம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார்? மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லமா? இப்ப யார் ஜனம் ஆயிடுச்சு? ஒரு வெறுப்பு. அந்த ஜனங்கள் மேல ஒரு வெறுப்பு ஆயிட்டார் ஆண்டவர். என்னை விட்டுட்டு கண்டு குட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எனக்கு அம்மா இல்லைம்மா, பக்கத்து வீடு தாம்மா எனக்கு அம்மா. ஒன்னே ஒன்று பெற்று வச்சுட்டு இருக்கிறல்ல, நீ எனக்கு அம்மாவே இல்லை, பக்கத்து வீட்டு அக்கா தான் எனக்கு அம்மா. அவங்க உங்க எதிர்க்கும் அம்மா 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 அம்மான்னு கூப்பிட்டா நீங்கள் ருசியாக இருக்குமா உங்களுக்கு? எப்படி இருக்கும் உங்களுக்கு? சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கும்? பக்கத்து வீட்டு மக்களை போயிட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லம்மா. நல்லா கவனிக்கணும். அவர்கள் அதை செய்தார்கள். தேவனை விட்டுட்டு ஒரு கன்றுக்குட்டியை பார்த்துட்டு இதுதான் நமக்கு முன் சொல்லும் தெய்வம் சொன்னாங்க. ஆண்டவர் ரொம்ப கோவப்பட்டார். தவறி கூட நீங்க அப்படி பேசிடாதீங்க. அல்லேலூயா. தூக்கத்தில் கூட இயேசுவேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உன் கூடவே இருப்பார். ஆண்டு உன்னை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். எத்தனாவது வசனம் அது? ஒரு அல்லே சொல்லமா? ஆமா, ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு சொன்னாங்கப்பா. அவங்க மோசஸ் கிட்ட அப்படின்னு சொன்னாங்க என்றார். ஆண்டவரே சொல்றாருங்க, நீ கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நீர் கொண்டு வந்த ஜனங்களை, அப்போ என் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்படி நான் உன்னை அழைத்தேன். இங்க மாறுது பாருங்க. என்ன மாறுது? அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆண்டவர். மோசஸையும் பார்க்குறாரு, ஜனங்களையும் பார்க்குறாரு. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்கிறது. சபையை நம்ம என்னென்ன பேசுகிறோம், நம்முடைய அறை வீட்டில் என்னென்ன தவறு செய்கிறோம், அல்லேலூயா, யாருக்கு துரோகம் செய்கிறோம், பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கிறோமா, புருஷனுக்கு துரோகம் செய்கிறோமா, மனைக்கு துரோகம் செய்கிறோமா, தேவனுக்கு துரோகம் செய்கிறோமா என்பதை குறித்து ஆண்டவர் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அப்படி இப்படி போயிட போகிறோம் அப்படின்ட்டு, ஃபாலோ மீ, அல்லேலூயா, ஃபாலோ மீ, என்னை பின்பற்று, என் வார்த்தைகளை கவனி, என்னை நோக்கி பாரு, என் கூடவே வா, நான் உன்னை அணைத்துக் கொள்வேன். எந்த தீங்கும் தொடாதபடி நான் உன்னை அணைத்துக் கொள்வேன். ஃபாலோ மீ. அல்லேலூயா. தேவன் அதிசயமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக இந்த காரியங்கள் நடக்குது. தேவனுக்கு முன்பாக இந்த காரியங்கள் நடக்கிறது. ஆகையால் நாம் அவருக்கு முன்பாக ஒரு கிறிஸ்தவளாக உண்மையுள்ள கிறிஸ்தவளாக நாம் வளரும்போது, நிற்கும்போது, அவருடைய நிழல் உன்னை விட்டு விலகவே விலகாது. அவருடைய நிழல் உன்னை விட்டு விலகவே விலகாதுமா. நீங்கள் அவருக்காக நில்லுங்க. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேர பிள்ளைங்க, உங்கள் வேலை வாய்ப்புகள், உங்கள் வருமானம், உங்கள் கர்ப்பத்தின் கனி எல்லாமே தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமத்தினால் கூடாதது எதுவுமே இல்லை. நம்ம அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
சரி, வேகமா போலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். பார்த்தேன் என்று சொல்றார். நல்ல இந்த ஜனங்களை நான் பார்த்தேன், அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். அந்த வணங்கா கழுத்துள்ளவர்கள்னா தேவனை பின்பற்றாதவர்கள், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், தேவனை அல்லேலூயா அசட்டை செய்கிறவர்கள், தேவனை அசட்டை செய்கிறவர்கள். இப்ப நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்த வாரம் பாருங்க, ஒரு சிலர் காணாத போயிடுவீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நம்ம என்ன பண்றோம்? அசட்டை செய்யறோம். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு வசனம் கடைசி உங்களுக்கு படிக்க சொல்கிறேன். அதை படிச்சுட்டு என் கொலையை நடங்கி போச்சு. அல்லேலூயா. டைம் இல்லை, அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு, கவனிக்கலாம். நம்ம வேகமாக போகலாம். ஒரு அல்லே சொல்லாமா? இந்த ஜனங்களை நான் பார்த்தேன், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆனால் அங்கே ஆண்டவர் கொஞ்சம் மாற்றிக்கிறார். என்ன மாற்றுகிறாரு? ஆகையால் என் கோபம் இவர்கள் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஒரு அல்லே சொல்லமா? அங்க நல்ல கவனிக்கணும். கர்த்தர் வேறு விதமா கொண்டு போகலாம். அந்த ஜனங்களை அவர் முற்றிலும் வெறுத்துட்டார். என்ன பண்ணிட்டாரு? முற்றிலும் வெறுத்துட்டார். அந்த ஜனங்களை கர்த்தர் முற்றிலும் வெறுத்துட்டு, மோசஸ் நீ என்னை விட்டுடு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்படின்னா ஆபிரகாம் எப்படி அழைச்சி அவர்களுக்கு ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரத்தை போல நான் உன்னை பெருக செய்வேன், அவங்கள எகிப்தில் இருப்பாங்க, அவங்கள ராஜநடையோடு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதே போல் அத்தனை ஜனங்களை வெறுத்துட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ என்னை விட்டுடு, இந்த 6 லட்சத்தை ஒரே நிமிஷத்தில் நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனத்தை பார்த்துங்க, கவனிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் வாசிக்க வேணாம், என்ன கவனிங்க. அது போனால் ரொம்ப டைம் போயிடும். கவனிக்க, அதில் ராஜாக்கள், பிரபுக்கள், அல்லேலூயா, ராணிகள், இப்படி எல்லாமே கீழே சொல்றாரு. அடிமைகள், அப்புறம் ஏழைகள், இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கிறதுக்கு, ஏழைகளை கூட அதில் எழுதி வச்சிருக்கிறார். இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தை பட்சிக்கிறதற்கு நான் பறவைகளுக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், நீங்க எல்லாம் கூடி வாங்கன்னு பறவைகளை கூப்பிடுறார். யாருடைய மாம்சம்? ராஜாக்கள், பிரபுக்கள், அப்புறம் பணக்காரன், அதுக்கப்புறம் பெரிய பணக்காரன், அதுக்கப்புறம் பெரிய பணக்காரன், இப்படிப்பட்ட அடிமைகள், ஏழைகள், எல்லாருடைய மாம்சத்தை புசிக்கிறதுக்கு கடைசி காலத்துல பறவைகள், கழுகுகளை கூப்பிடுறார். அது சாப்பிட்டு திருப்தியானதுன்னு சொல்றார். அப்ப இந்த கடைசி காலத்தில் நடக்க போனது, ஏழைகள் கூட, திக்கற்றவர்கள் கூட அவங்க மாம்சத்தை, அநாத பிள்ளைகளுடைய மாம்சத்தை கூட அந்த பறவைகள் சாப்பிடுமா? சாபம். நமக்கு ஒரு வேலை இல்லாம வருமானம் எல்லாம் இருக்கலாம், நம்ம பெரிய பணக்காரர் அல்ல, நடுத்தரமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம மிஸ் பண்ணா, அல்லேலூயா, தேவனை மிஸ் பண்ணிட்டா நம்முடைய மாம்சத்தை புசிக்கிறதுக்கு கழுகுகள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. ஆகையினால் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுங்க போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீ என்ன பின்பற்று போதும், என் மகனே, என் மகளே, என்னை பின்பற்று. அங்க அந்த கடைசி காலத்துல இங்கே நான் ஒரு நிமிஷத்தில் எல்லாரையும் அதமாக்கிறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் கிட்ட சொன்னது இங்க சொல்றாரு மோசஸ் கிட்ட, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன். இங்க என்ன சொல்றாரு? ஏழைகள், அடிமைகள், சுயாதீனர் அனைவரும் மாம்சத்தை பறவைகள் சாப்பிடும். அவர் விருந்தா கொடுக்கிறார். அப்படி என்றால் இந்த கடைசி காலத்துல தேவனுடைய வருகையில யாரெல்லாம் மிஞ்சி போறாங்களோ, அந்த ஏழை அடிமைன்றது கூட என்ன நடக்கலன்னா, அவங்க தேவனை ஏற்றுக்கொள்ளல. அந்த பையன் யாருமா? அவங்க தேவனை ஏற்றுக்கொள்ளல. ஏமா உள்ள வந்தோடனே உன்னை பிடிக்குமா? கவனிக்க, என்ன கவனிங்க. அந்த ஏழை ஜனங்கள், அடிமையானவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கும் தேவன் சுவிசேஷத்தை சொல்லித்தான் இருக்கிறார். கீழ்ப்படியாவிட்டால் கடைசி காலத்தில் நடக்க போகிற கிரியைகளை ஆண்டவர் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த விஷயத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் குறித்து சொல்லிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் குறித்து பேசிகிட்டே இருக்கணும். அப்பா அம்மாங்க, நீங்கள் விளையிடக்கூடாது.
அவங்க கேட்குறாங்களோ இல்லையா, காதில் சொல்லிகிட்டே இருங்க, அவங்க கேட்பாங்க. ஒரு முறை ஒரு பாட்டை கற்றுக்கிடான்ட்டு பாசம்மா பென்சனை கூப்பிட்டாங்க. அவன் கற்றுக்கவே இல்லை, விட்டுட்டான். அவன் விளையாடிக்கணும் கொண்டிக்கணும், போமாம்மா போமாம்மா ஆமாம்மான்னு போயிட்டான். அவன் போகிற நேரத்தில் அந்த பாட்டை 3 முறை பாடினாங்க. 4வது முறை அவர் விளையாடிக்கினா அந்த பாட்டை பாடுறோம். கிளீனாக 3 அடியும் அழகாக பாடுறாங்க. கூப்பிட்டு நிற்க வச்சு சொல்லும்போது அவன் கேட்கல. ஆனால் அவன் போகும்போது வரும்போது அந்த பாட்டை பாடிட்டே இருக்கான். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் புரிஞ்சுக்குவான், பாடினாலும் அவன் காதில் ஏறிடும், பாடிக்கினே இருக்கிறாங்க. அவ்வளோதான். 4வது அவர் ஆடும்போது இந்த பாட்டு பாடிக்கினா ஆடுறாரு, ஃபுல்லாக பாடுறான் அந்த பாட்டை. சொல்லிடு, அவங்க கேட்காத மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் அது கிரியை செய்யும், ஒரு நாள் அது கிரியை செய்யும். அது உன் பிள்ளைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். விட்டுட்டு அதை சொல்லிட்டே இரு. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய நன்மைகளை தேவன் உனக்கு செய்வார். வேகமாக பண்ணலாமா? இதுதான் ஊழியக்காரனா இதாங்க. வாசிக்கலாமா? ம் 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 ஒரு அல்லே சொல்லாமா? அவர் சொல்றார், இந்த மலைகள் நல்ல கவனம், கீழே வாசிக்கலாம். ஆண்டவர் மேலே அந்த ஜனத்து மேலே கர்த்தர் கோபம் பற்றி எரியுது. மலை ம் 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 என்ன கவனிங்களேன், ப்ளீஸ் கவனிங்க. எங்கள் ஆண்டவர் மோசையின் வார்த்தை கேட்டு, மோசே கொஞ்சம் பயங்கரமாக பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறன்னா, உம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யும்படிக்கு அவர் மேல் பரிதாபம் கொள்ளும். உம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி ஜனங்களுக்கு மேல் பரிதாபம் கொள்ளு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவர் பேசுகிறார். நாகமான், என் ஊர் தண்ணி, ஏன் சீரியா தேச தண்ணி இதை விட அது சூப்பர் பரிசுத்தமானதல்ல. நான் போயிட்டு இந்த யோர்தான் நதியில் 7 முறை முழுகினா சுத்தமாயிடுவேனா? அவன் வெளியே அந்த தீர்க்கதரிசி வெளியே என்னை தடுவி சுத்திகரித்து ஏதோ தைலங்கெல்லாம் பூசி இயேசுவின் நாமத்தில் சுகமாவுன்னு சொல்லுவான்னு பார்த்தேன். இந்த நதியை பார்க்கல, என் நதி எவ்வளவு அது பரிசுத்தம் அப்படின்ட்டு கோபமாக போயிட்டான். கவனிங்க, ரதம் போயிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட 30 ஸ்பீடு, அதுக்கு மேலே போகுது ரதம். 40 ஸ்பீடு போயிட்டு இருக்குது. அந்த ஆயுதாரி பக்கத்தில் இருக்க ஒன்று, ஆயுதாரி தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஏதாவது பெரிய காரியத்தை செஞ்சிருப்பில்ல, யோர்தானில் 7 முறை முழுகு, அதை செய்ய எத்தனை காரியம் அப்படின்னா. அப்படியே சொல்கிற, சரி நிறுத்துறா. போனால் இறங்குனா 6 முறை முழுனா ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நம்ம கூட நான் 6 மாதமாக போகிறேன், ஒன்றுமே இல்லை. 5 மாதமாக போயிட்டுருக்கிறேன், ஒன்றுமே இல்லை. 6 வருஷமாக போயிட்டுருக்கிற, ஒன்றுமே இல்லை. அது அவன் அப்படி நினைக்கல. ஆனால் 6வது முறை முழுகிறான், எழுந்திருக்கிறான் குஷ்டரோகம் போல. அவன் 7வது முறை அவன் முழுகி எழுந்துக்கும் போது சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல சுகமடைந்ததை தேவன் அங்க சொல்கிறார். அல்லேலூயா. சிலர் 5 வருஷம் 6 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, பூரணமாகணுங்க. 7 என்கிற நம்பர் பூர்ணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள். பூர்ணமா இருக்கணுங்க உங்களுடைய பிரேயர். நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவையாக்குவேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த 6 வருஷத்துல நல்லா இல்ல உடனே அவர் மேல கடும் கோபம் வந்துடுது. அவ்வளவுதான். அது முடிவு செய்கிறது, பூட்டுகிறது எல்லாம் நீதான், தேவன் அல்ல. அவர் 7வது முறை நீ ஜபிக்கும் போதுதான், அது பூர்ணமாகும் போதுதான் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் விளங்கும். உன் வாழ்க்கையில் அற்புதம் விளங்கும். முன்கூட்டியே அந்த தப்பான குணம் வந்துடுது. அல்லேலூயா. தேவனை எதிர்க்கிற குணம் வந்துடுது. எப்படி? அவருக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து
ஒன்று ஒன்றா நின்றுச்சான், சபையை விட்டு எல்லாமே நின்றுச்சான். ஒருத்தர் கூட இல்லை, எல்லா சபையை விட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, சபை செத்து போச்சு, சபை செத்து போச்சு. பாஸ்டர் காதுக்கு வருது. சரி, அவர் என்ன பண்ணிட்டாரு, சபை செத்து போச்சு, எல்லாம் வாங்க அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் போட்டு நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டார். லாஸ்ட்டாக ஒரே ஒரு முறை வந்து சபை அடக்கம் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டார். இது பழைய கதை, எப்படி நான் 10 முறை சொல்லியிருப்பேன். எல்லாமே வந்தாங்க, சபையை அடக்கம் பண்ண. பொட்டி இருக்குது, சாவு பொட்டி இருக்குது, சாவு பொட்டியில் சபை இருக்குது, போய் ஒவ்வொருத்தரும் முகத்தை பார்த்துட்டு வாங்க. அவர் என்ன பண்ணிக்கிறார், சாவு பெட்டியில் ஒரு கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி ஃபுல்லாக வச்சுட்டார். போங்க, லாஸ்ட்டாக ஒரு முறை முகத்தை பார்த்துட்டு வந்துடுங்க, என்ன பண்ணலாம், பிறகு அடக்கம் பண்ணிடலாம். ஒருத்தராக இந்த சிஎஸ்சி பார்த்துருக்கீங்களா, சிஎஸ்சியில் மெழுகுவத்தி வச்சுன்னு சுற்றுவாங்களே, பார்த்துருக்குறீங்களா இல்லையா? அதெல்லாம் நம்ம சுற்றக்கூடாது. ஒரு அல்லையே சொல்லாமா, அதை வணங்குற மாதிரி. ஒவ்வொருத்தனா மெழுகுவத்தி எடுத்துன்னு போய் பார்க்குறான், சபை செத்து போச்சு முகத்தை. அங்கே எந்த முகம் இருக்குது, எந்த முகம் தெரியுது? சத்தமாக பேசு. ஆமா, முகம் தெரியுது. அப்ப செத்தது யாரு? சபை அங்கங்கள் செத்து போச்சுங்க. உன் அங்கம், உன் இதயம் செத்து போச்சு. அல்லேலூயா. அவர் இவ்வளவு அழகா அந்த சவ பெட்டிக்குள்ள ஒரு கண்ணாடி வச்சுட்டார், முகம் பார்க்குற கண்ணாடி. எட்டி பார்க்குற முகம்லாம் அதில் தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி இந்த ஜனங்கள் செத்து போனார்கள் தேவனை விட்டு. அதுக்கப்புறம் உணர்ந்து பாஸ்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அதுக்கு அடுத்த வாரம் சபையே கொல்லலையாம். அவ்வளோ ஜனம் செத்துது. நீ செத்துது, நீ அவளை விட்டுடு, அவங்க செத்துட்டாங்க, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்றார். அதான் சொல்றார், உமது கோபம் நீங்குவதாக. எவ்வளோ உரிமையான ஒரு விசேஷமான ஒரு மேய்ப்பன் மோசஸ். வேகமாக போலாமா? ஆ ம் ம் ஆ ம் 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 அவரே நல்ல கொண்டு, அவர் காடுங்க, இவன் மனுஷங்க. அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள 9 கண்டத்தை படைச்சு பூமியை வானத்தில் சுத்த விட்டுருக்கிறாருங்க. எந்த விதமான சப்போர்ட் இல்லை, அது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. கவனிக்கணும். அதையே நான் உடைச்சிருவேன்றார். அதை உடச்சி அதை டிசால்வ் பண்ணிவிடுவேன். அவ்வளோ பெரிய பூமியை நான் உடைச்சிருவேன் நிற்கிறார், ப்ராமிஸ் பண்ணிக்கிறார். உடைய போகுது, நீ இன்னும் பூமி மேலே இருந்துன்னு நல்லா வாழ்வேன் நீ நினச்சிட்ருக்கிற. உடஞ்சிடும் அந்த பூமி. அல்லேலூயா. ஜாக்கிரதை. ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா. அந்த சந்ததியை மட்டும் இல்லை, பூமியை உடைச்சிருவேன் இருக்கிறார். அந்த கோபம்தான். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன், உரத்தை சத்தமாய் சொல்லுவோம். ஆமாம். ஆகினால் அவர் என்ன சொல்கிறாரு, சொன்னீரே என்று சொல்கிறார். என்னம்மா ஆஃபீஸ் போறியா? அவங்களுக்கு கை தட்டி அனுப்புங்களா? ஆஃபீஸ் போகிறாங்கம்மா. ஒரு அல்லையா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். சிரித்த முகமாக இருக்கணும். கோபமாக இருந்தால் ஹிட்லரை கூப்பிட்டுருவேன், மறுபடியும் உங்களை விஷமாய் கொடுத்து சாவடிங்கப்பா அப்படின்னு. ஒரு அல்லையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்க. சரி, அப்போ சொன்னீரே ஞாபகப்படுத்துறாரு. கீழே வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்தலாமா? அப்படிப்பட்ட ஜனங்களையும் மனசை மாத்திக்கிட்டாருங்க. மோசஸ் பாருங்க, மோசஸ் நாணல் பெட்டியில வந்தவனுடைய வார்த்தையை கேட்ட தேவன். அவர் நாணல் பெட்டியில் வந்த மோசஸுடைய வார்த்தையை கேட்டு தேவன் தன்னை மாற்றிக் கொள்கிறார். நான் ஜபிக்கிறத கூட உங்கள் வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றுகிறதை நான் எவ்வளோ உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் ஜபத்தை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் அவரை சந்தோஷப்படுத்துவேன். ஒரு அல்லே சொல்லாமா?
சத்தமா சொல்லுங்களேன். என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மனசை மாற்றிக்கிட்டார். இப்போ வேகமாக போயிடலாம், டைம் இல்லை. மற்றவங்க கூட படிச்சுட்டு வாங்க. சாட்சி பலகை 2 கையில் இருந்தது, எழுதப்பட்டிருந்தது. ம் ஆ ஆ ஆ ஆ இதெல்லாம் மனசில் வச்சுங்க. டைம் இல்லை. ஆ ஆ 2 பேரும் மலையிலேருந்து இறங்கி வராங்க. ஆ ஆ ஆ பாடலின் சத்தம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஆ ஆ ம் ம் சாபம். அந்த தங்கம் அந்த தங்கம் எத்தனை கிலோன்னு தெரியல, அதை அரைச்சி தண்ணியில் கலக்கி வச்சு நீங்களே குடிங்கடான்னு குடிக்க வச்சான். சாபம். நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் கோபத்தின் மேலே பரிந்தி பேசிட்டு கீழே வந்த உடனே அவருக்கு ஸ்டன் ஆயிட்டார். இது என்ன, இந்த ஜனங்க இப்படி இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அவங்களுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறார். அது வேகமாக போலாமா? பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் மேல் இருந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். ஆமா, தான் அண்ணனை கேட்கிறாருப்பா, நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட, அங்க கூட பாருங்க அந்த ஜனங்கள் மேல இரக்கம். இந்த ஜனங்கள் உனக்கு என்ன செய்தார்கள்? இந்த ஆவியானவனுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறாரு. அது சொல்றேன், நீ எத்தனை முறை சபையை கெடுத்திருக்கிற, எத்தனை முறை சபையார் உன்னை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்ற ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்றார். இந்த ஜனங்கள் உனக்கு என்ன செய்தார்கள், ஏன் இப்படி செய்யற, நீ இந்த குணம் உனக்கு இருக்கலாமா? சரி, மேலே போயிடலாம். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். நைஸா அப்படி மாத்துறாரு. இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான் பொன்னுடைமையை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தங்கள் தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். சொல்லமா, அவர் பிரதான ஆசாரியர். அது ஆண்டவர் அவனை தவிர வேற ஆளு இல்லை போல அவனை ஒரு ஆசாரியனே வச்சுட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. மனுஷன் எதையும் கொடுத்துருவாங்க, ஆனால் கர்த்தருக்கு தான் எதையே கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் தங்கம் கேட்டான், தங்கம் கொடுத்தாங்க, அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் இதயத்தை கொடுக்கல பாருங்க. அல்லேலூயா. சரி, ஒரு விசேஷமான காரியம். இந்த கடைசி காலத்தில் நல்ல மெய்ப்பெண் அப்படின்னு நம்ம தேடினா 100க்கு 10 பேர் தான் இருக்கலாம், மற்ற 90 பேர் அவுட்டு. 1000ல் 100 பேர் தான் இருப்பாங்க. மற்ற 9000 900 பேர் 900 பேர் அவுட்டு. இந்த கடைசி காலத்தில் சபைகள் அப்படி தான் போயிட்டுருக்குது. 100க்கு 10 பேர் நல்லதொரு மெய்ப்பெண் கிடைக்கிறது கூட அரிதாக இருக்கிறது. ஆகையினால் ரொம்ப ஜாக்கிரதையாக உன் கையில் கொடுக்கப்பட்ட வேத வசனத்தை புதிய ஏற்பாட்டை மட்டும்தான் படிக்கணும். அல்லேலூயா. அதை படிச்சுட்டு ஆண்டவருக்கு பிரியமாக மாறும். பழைய ஏற்பாடை படித்து எத்தனை பேர் விபச்சாரத்தில் உழுந்து போயிருக்கிறான். அங்கே போக வேணாம், தேவனுடைய வருகை மிக சமீபம். புதிய ஏற்பாடை நல்ல ஆணித்தரம் பல 100 மடங்கு படிங்க, உங்களை சரிப்படுத்திங்க, கர்த்தருக்குள்ளே பலப்படுத்திங்க. தேவன் நல்லா இருப்ப, குடும்பம் நல்லா வரும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களும் நல்லா வருவீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். அந்த கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்களை அதை வாசிட்டீங்க. அக்னியில் போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டிகள் வந்தது என்ற நான் வாசிக்கிறோமா, நீங்கள் வாசிக்காது. ஜனங்கள் தங்கள் பகைவர்க்குள்
அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். கவனிக்கணும், ஜனங்கள் தங்கள் பகைவர்க்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக ஆக்கியிருந்தான். கவனிக்கணும், ஒன்று கவனிக்கணும். இன்னைக்கு என்ன கவனிங்களா ப்ளீஸ். 9:10 தான் ஆகுது. போன வாரம் எத்தனை மணிக்கு முடிஞ்சது? 9:30 முடிஞ்சது. இன்னைக்கு 9:15 உங்களை அனுப்பிடுவேன். ஜனங்களை பகைவன் வெறுக்கத்தக்கதாக ஜனங்களை அவமானப்படுத்தியிருந்தான் ஆரோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படி தாங்க வருது. ஒரு 4 ஊழியர்களை பார்க்கிறேன். அவங்க ஊழியன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுடைய பாடல்லாம் உங்களுக்கு தெரியும். கவனிக்கணும், அவன் காலை தூக்கி ஆடுறது, இந்த காலை தூக்கி ஆடுறது, அந்த செக்ஸுவலி டான்ஸ், அதை பார்க்கிற அத்தனை பெண்களும் நிர்வாணம். அத்தனை பெண்களும் நிர்வாணமா ஆயிட்டாங்க. இது ஆரோனினுடைய ஆவி. அவருடைய டான்ஸை பார்த்து ரசித்து லைக் பண்றல்ல, நீ அவுட்டு, உன் இருதயம் நிர்வாணமா இருக்கிறது. இதுதான் ஆவியானவர் விசேஷமா அந்த கடைசி காலத்துல, அல்லேலூயா, சில ஆவிக்குரிய சகோதரிகள், ஆவிக்குரிய சகோதரர்கள் அந்த 4 பேருடைய ஆட்டத்தை பார்த்து எதிர்த்தார்கள். ஆனா மற்றவங்க எதிர்க்கலைங்க, அதை விரும்பினாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டார்கள், விரும்புறாங்க. அந்த ஆவில, அந்த அந்த அசிங்கமான ஆவில அவர்கள் கலந்து சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவர் எப்படி ஆடினார் தெரியுங்களா, எப்போ பாட்டை பாடினோம் எப்படி இருந்தது தெரியுமா. அந்த 2 சேர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு சிஸ்டர் சொல்றாங்க இன்னொரு சிஸ்டர் கிட்ட, எப்படி பாடினார் தெரியுங்களா. அது 2மே அவுட்டுங்க, இந்த சபையில் இருக்குதுங்க, காலிங்க, நிர்வாணமா இருக்கிறாங்க. ஆகினால் ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். பைபிள் சொல்லுகிறது, இந்த கடைசி காலத்தில் 110% உண்மையான ஊழியர்கள் இருக்கிறார்கள். அங்கே தஞ்சம் புகரும்போது ஆண்டவர் விசேஷங்களை தருவார். அவங்களுக்குன்னு ஒரு, அதாவது தங்கள் இச்சைக்கேற்ற ஊழியர்களை தெரிந்து கொண்டார்களாம். இருக்கிறாங்கங்க, உன் இச்சை எப்படியோ அப்படி ஊழியர்கள் இருக்கிறாங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆடுற டான்ஸ், அவர்கள் ஆடுற டான்ஸ், அவங்களுடைய தொடை அசைவு, அவங்கள பின்புறம் அசைவு பார்த்து நீ ரசித்து, அதாவது சொல்லு விட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது ஆவியானவர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஆரோன்கள் ஜனங்களை நிர்வாணமாக்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஜாக்கிரதை. இதை விட்டு நம்ம வெளியே வரும்போது தேவன் மகிமைப்படுவார். அவருடைய பிரதான கரம் உங்கள் மேலே இருக்கும். அவருடைய விசேஷங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவரை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் நலமான கிருபைகளை தருவார். இன்றைக்கு நானே உங்களுக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அதன்படி நடங்கள். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்து பாசமாக ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியே எழுப்பி நிற்கலாமா?